ஹலோ சகோஸ், எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு. சரி, இன்றைக்கி லீவ் தானே, நம்ம ஏதாவது இன்றைக்கி வீடியோ போடுவோமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ போட வந்தாச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து இந்த தண்ணி ஜடைன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு விடுவாங்க. அது என்னென்னா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வந்து ட்ரை ஆகணுங்கிறதுக்காக அந்த தண்ணி ஜடை போட்டு விடுவாங்க. அது வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளுங்கிறத விட ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போடலாம் அப்படின்னு இன்றைக்கி போட போகிறேன். என்னென்னா, 2 பக்கமும் முடி எடுத்து சென்டராக முடி எடுத்து அதை வந்து பின்ன போகிறோம், அவ்வளோதான். இது வந்து உங்களில் எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போல்லாம் யாருங்க இந்த மாதிரிலாம் ஜடை போட்டுட்ருக்கா? எல்லாருமே வந்து பின் எடுத்து டக்குன்னு குத்திட்டு கிளம்பிட்டு போயிடுறாங்க. இல்லைனா அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுடுறாங்க. எனக்கு வந்து அதிலலாம் இஷ்டம் இல்லை. ஒரு வழியாக பின்னியாச்சு. பின்னுறதுக்குள்ளே பயங்கர ஸ்வெட் ஆயிடுச்சு. கை வலியும் எடுத்துச்சு. ஆசைக்காக இன்றைக்கி பின்னலான்னு பார்த்தா நமக்கு கை வலியும் சேர்ந்து வந்துடுச்சு. ஆனால் பரவாயில்ல. ஆனால் இதில் எனக்கு ஒரு சந்தோஷம்தான், நம்ம நினச்ச ஜடை இன்றைக்கி போட்டோமேன்னு. அடுத்து அவ்வளோதான், போட்டாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஜடை ரொம்ப நாள் கழித்து போட்டோமேன்னு. எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நல்லா இருக்குங்களா? சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் இப்போ பூ தான் வைக்க போகிறேன். பூன்னா எனக்கு முல்லைப்பூ வந்து ரொம்ப பிடிக்கும். குண்டு மல்லிங்கிறத விட முல்லைப்பூ வந்து அதிகமாக எங்கே போனாலும் கடையில் முல்லைப்பூ தான் ஃபஸ்ட்டு தேடி பிடிச்சி வாங்குவேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு தொங்க விட்டு வைக்கிறது பிடிக்காது. அதனால் வந்து நான் இப்படி தான் நான் வைப்பேன். அப்புறம் சென்டரில் வந்து ஒரு ரோஸ் வச்சுட்டேன். நாங்கள் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டிலலாம் வச்சுடுவாங்க. எனக்கு அதே மாதிரி பூ வந்து தொங்க விட்டால் பிடிக்காது. அதனால் நான் இப்படி தான் வைப்பேன். காம்பு தான் கொஞ்சம் பெருசாகிருச்சு, அதை கொஞ்சம் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு அதுக்கு சென்டரில் வந்து பூ வைக்கிறது, அதாவது ரோஸு அந்த மாதிரி, அந்த சம்மந்தி பூ இந்த மாதிரி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். செம்பருத்தி பூ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவுமே பார்த்தா அதெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன். அடுத்து சரி, நம்ம வந்து பொட்டெல்லாம் வச்சு மேக்கப் போட மாட்டேன். சிம்பிளாக பொட்டு மட்டும்தான் வைப்பேன். அதுவும் எப்போவுமே சாந்து பொட்டு தான் வைப்பேன். சாந்து பொட்டு தீர்ந்ததுனால ஐலைனரில் ஒரு குட்டியாக ஒரு பொட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு எப்போவுமே நான் மைதா வைப்பேன். இந்த காஜலெல்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மைதா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மையினாலுமே ஐடெக்ஸ் மைதா வைப்பேன். அது எல்லாமே சின்ன பொண்ணாக இருக்கும்போது வைக்கிறது தானே. பழசை எப்போவுமே மறக்க கூடாதுங்கிறதுக்காக நான் எப்போவுமே அதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு மை வச்சா தான் அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது. மற்றது எதுவுமே பிடிக்கல. ஃபைனலாக இப்போ வந்து திருநீர் தான் வைக்க போகிறோம். திருநீர் மட்டும் கொஞ்சம் பெருசாக எப்போவுமே வைப்பேன். வீட்டில் இருந்தாலே அப்படி தான் வைப்பேன். எனக்கு அப்படி வச்சா தான் பிடிக்கும். அதனால் பெருசாக ஒரு திருநீர், கீழே ஒரு சிவப்பு கலர் குங்குமம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.